ஹாய் ஃபிரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின். இத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ரிவிஷன் பண்ணுவோம் அப்படின்றத. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை அப்படின்னு சொன்னது யார்? ஓகேங்களா? மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ கேசிவர், ஆப்ஷன் பி டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஆப்ஷன் சி சர் ஐவர் ஜென்னிங்ஸ், ஆப்ஷன் டி பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா? ஆப்ஷன் என்னன்றத பார்க்க முன்னாடி இவங்க எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பி பத்தி வேற யாராச்சும் ஏதாவது என்ன சொல்லிருக்காங்களா அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கேசி வேர். சோ கேசி வேரை பத்தி பார்க்கும்போது இவர் ஆல்ரெடி நம்மளுடைய கூட்டாட்சியை, அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் படி நம்மளுடைய வந்து ஒரு அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிருப்பாரு. இது ஒரு குவாசி பெடரல் அமைப்பு அப்படின்னு சொல்லிருப்பாரு இல்லையா? அதே மாதிரி டிபிஎஸ்பி என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வெறும் நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கையா தான் இருக்கே தவிர இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒண்ணா இல்ல அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்டிசிபிள் இன் நேச்சர் அப்படிதானே டிபிஎஸ்பி. சோ அதனால தான் இது அப்படி சொல்லிருப்பாரு. ஓகே, அப்போ வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து பாத்தீங்கன்னா வரைவு குழுவினுடைய உறுப்பினரா இருந்தவர். இவர் டிபிஎஸ்பி வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா உணர்வுகளின் குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிருப்பாரு. வெர்டிபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதே மாதிரி சார் ஐவர் ஜென்னிங்ஸ், இது வந்து தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரிட்டிஷ் அரசியலமைப்பு வல்லுனர். இப்போ டிபிஎஸ்பி இவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு பயபக்தியுடனான விருப்பம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதாவது பயஸ் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஓகேங்களா? சோ இதுவும் பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிஆர் அம்பேத்கர். சோ அம்பேத்கர் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர். இதை வந்து நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. கூடவே இன்னொன்னு சொல்லிருப்பாரு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. செயலுறுத்தும் கருவி இல்ல வந்து அறிவுறுத்தும் கருவி அப்படின்ற இதையும் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் முக்கியமான சிலது பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நமக்கு கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதை பாஸ் பண்ணி உங்களுக்கான விவரங்களை பார்த்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின். இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கொள்கைகளையும் அடிப்படை உரிமைகளையும் சேர்த்து அரசியலமைப்பின் மனசாட்சி கன்சென்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்காங்க. கேடி ஷா அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து வங்கியில் அதன் வசதிக்கு ஏற்ப பணம் செலுத்தப்படும் போது ஒரு காசோலை போன்றது. ஓகேங்களா? வங்கியில நம்ம தேவைக்கு ஏற்ப பணம் செலுத்தப்படும் ஒரு காசோலை போல. ஓகேங்களா? a check on bank payable only when the resource of the bank is permit அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒண்ணு. எம்சி சாக்லா அவர் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த கொள்கைகள் அனைத்தும் முழுமையாக செயல்பட்டால் நம் நாடு பூமியில் ஒரு சொர்க்கமாக மாறும் அப்படின்றது. ஓகேங்களா? சோ டிபிஎஸ்பி பத்தி நம்ம நிறைய பேசலாம், கிளாஸ்ல பேசலாம், இல்ல தனியா ஒரு வீடியோ பண்றேன். இப்போதைக்கு இந்த கொஸ்டின் பார்த்ததுனால எனக்கு இந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. சோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேசி வேர். ஓகேங்களா? நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை சொன்னது யாரு? கேசி வேர். ஓகே.